அடுத்த மாதம் தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. தேர்தல் ஆணையமும் சரி, நிறைய இடங்கள்ல கோடிக்கணக்கிலான பணம்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதும், அதேபோல வாக்காளர்கள் பணம் வாங்குவதும் ஜனநாயகத்தில எத்தகைய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும்? பின்விளைவுன்னு சொல்ல முடியாது. அது அழிவுக்கான ஆரம்ப பாதை அது. எந்த கட்சி கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்கன்றத பற்றி எனக்கு கவலையே இல்லை. வாங்குறவங்களுக்கு வெக்கம் வேணாம். அப்புறம் நீங்கள் தெருவில் நின்றுட்டு இந்த மினிஸ்டர் சரியில்லை, அந்த மினிஸ்டர்னு சொல்கிறது உனக்கு என்ன வக்கு இருக்குது இல்லையா? அப்புறம் சுட்டி காட்டி பேசி எதை இவ்வளவு ஊழல் பண்ணிட்டான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? வாங்கிட்டேன்ல, அப்போ நீ அதான உனக்கு தலைவனாக ஒரு திருடன் தான் வருவான். அதுதான் நான் அவர்களுக்கு, இந்த வாங்குறவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு, நீ அந்த மாதிரி வாங்கினேன்னா உனக்கு தலைவன் திருடன் தான். அதிலிருந்து உனக்கு விமோச்சனமே கிடையாது. அதிலிருந்து நீ தப்பிக்கணும்னு நினச்சேன்னா, இது என் நாடு, என் வீடு, அவன் சாக்கடையை சுத்தம் பண்ணுவான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பண்ணவே மாட்டான். என்றைக்கு உனக்கு காசு கொடுத்தான்னா அவன் எப்படி உன்னுடைய சாக்கடையோ ஏழ்மையோ அகற்றுவான்னு என்று நீ நம்புகிற? குவிக் ஃபிக்ஸு தானே அது. ஸோ வாங்காத. அப்படி வாங்காமல் இருந்தேன்னா நீ ஏன் வாங்குறேன்னு அவனை கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது.